வணக்கம். வெல்கம் டு நிவியமு தமிழ் நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. நம்மளுடைய புத்தம் புதிய கதையை கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் பிகின். மல்லிகை வாசம் 13. நாட்கள் விரைந்து ஓடியது. பத்மினி தன்னுடைய தந்திர புத்தியாலும் பேச்சு திறமையாலும் அனைத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றினாள். ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் 3 திருமணங்களை முடிவு செய்துவிட்டாள். கெட்டிக்காரி. நர்மதா திருமணம் முடிந்து வீட்டுக்கு போகாமல் அண்ணன் வீட்டில் அமர்ந்து மூக்கை உறிஞ்சி உறிஞ்சி அண்ணன் மனதை கரைத்தாள். உண்மையில் காந்தி, பரணி, சித்ரா திருமணத்திற்கு உடனே ஒப்புக்கொண்டது தினம் அவன் இரவில் எங்கு செல்கிறான் என்பது தெரியாமல் பயத்திலேயே தான் ஒப்புக்கொண்டார். ஒரு நாள் மகன் மீது சந்தேகம் கொண்டு அவனை பின்தொடர அவனும் அவனின் சம கட்டை வீடும் வரைக்கும் சென்றவன் அவளின் புருஷன் ஆட்டோவில் வந்து இறங்குவதைக் கண்டதும் ஒன்றும் தெரியாதது போல் சென்று விட்டான். அதனால் காந்தியால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதில் பரணி, சித்ரா வேறு மகளின் திருமணத்தன்று கொஞ்சம் நெருங்கி இருந்ததை பார்த்து விட்டார். அன்று அவர் வீட்டுக்கு வரவில்லை என்றால் இருவரும் திருமணத்திற்கு முன்பே அசிங்கத்தை பண்ணி இருப்பார்கள். இனி இதை தள்ளி போடக் கூடாது என்றே அமைதியாக சரி என தலையசைத்தார். காந்திக்கு பெரும் குழப்பமாக இருந்ததே பத்மினி சிமிக்கு மாப்பிளை பார்த்ததுதான். அனைவரும் ஒன்றாக சென்றுதான் மாப்பிளையும் மாப்பிளை வீட்டையும் பார்த்து வந்தனர். பெரிய பணக்கார குடும்பம். அழகான மாப்பிள்ளையாக இருந்தாலும் அவர்களிடம் ஏதோ திருட்டுத்தனம் தெரிந்தது. யாரை விட்டு விசாரிக்க சொல்வது? பெங்களூரில் யாரையும் தெரியாதே என்று குழம்பி தவித்தவர் இரவுதான் தன்னுடைய மாப்பிள்ளை அரசிடம் விசாரிக்க கூறி விஷயத்தை கூறினார். பத்மினி மீது 1% கூட நம்பிக்கை இல்லை. வயதானவர்கள் சிட்டி வாழ்க்கையை பற்றி தெரியாததால் அவர்கள் இனிக்க இனிக்க பேசியதும் மிகவும் நல்லவர்கள் என்றே நம்பிவிட்டனர். செந்தில் செய்த தவறு அதே ஊரில் வசிக்கும் வேலுவிடம் சொல்லாமல் போனதுதான். அடுத்தடுத்து நடக்கப் போகும் விபரீதங்கள் தங்களின் நேரத்துக்காக காத்திருக்க துவங்கினர். ஒரு பக்கம் சிமிக்கி புடவை, நகை என புது புது மாடலில் தம்பதிகள் வாங்க பத்மினி வயதானவர்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்க முழு திருமண பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டாள். வனஜா தன் மகனுக்கு அதுவும் உள்ளூரில்தான் திருமணம் என்பதால் பெரிதாக எதிலும் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் சிமிக்கு பார்த்த மாப்பிள்ளையை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். நடு இரவில் தூக்கம் வராமல் புரண்டவர் அந்த நேரத்தில் கணவனை பிராண்டி எழுப்ப காந்தி வனஜாவை காலால் எட்டி உதைத்தார். தூங்க விடாத கடுப்பில் வனஜா கோபத்தில் ஜங்கில் இருந்த தண்ணீரை காந்தி மீது ஊத்தியவர், யோ, உன் தங்கச்சி பொண்ணை பத்தி பேச வந்தா என்னையே கழுத மாதிரி எட்டி உதறியா? நான் சொல்றத கேளு என்றார். ஜங்கில் இருந்த மீத இருந்த தண்ணீரை காட்டியபடி தொப்பலாக நனைந்த உடலை குனிந்து பார்த்தவர் முகத்தில் வழிந்த நீரை துரைத்தபடி, பத்மினி பொண்ணுக்கு என்னடி என்றார் பல்லை கடித்தபடி. அவ பொண்ண பத்தி பேச வரல, சினாமிகாவை பத்தி பேசுறேன். உன் தங்கச்சி சினாமிகாவுக்கு பாத்திருக்க பையன் கிட்ட சிமி பேசுறாளா? காந்தி இல்லை என்று தலையை அசைக்க வனஜாவோ, ஆனா அவ எதுக்கு செமந்திக்கு போன் பண்றான் அடிக்கடி? அவளும் அவன் போன் வந்ததும் எடுத்துக்கிட்டு ஓரமா ஓடிடுறா. அவகிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுறா. அவன் போட்டோவை செமந்தி போன்ல ஒரு முறை பாத்திருக்கேன். தினமும் யோசிச்சு பாப்பேன். இன்னைக்குதான் ஞாபகம் வந்தது. எனக்கு இவங்க எல்லாரும் மேலேயும் சந்தேகமா இருக்கியா? நீ போய் உன் அப்பா கிட்ட சொல்லு. காந்திக்கு மொத்த தூக்கமும் பறந்து போனது. என்ன தெரிய சொல்றது? தான் பேத்தி பெரிய இடத்துல சந்தோஷமா வாழ போறான்னு சின்ன பையன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்காரு என் அப்பன். அவங்களுக்கு இந்த கிராமத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. வெள்ளந்தி மனுஷ கிட்ட ஆதாரம் இல்லாம பேச முடியாதுல. நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கேன், அவரும் விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்காரு வனஜா. நானும் தினமும் சிமி வாழ்க்கைய பத்தி தான் யோசிக்கிறேன். மனைவியை ஒரு மார்க்கமாக பார்த்தவர், உனக்கு என்ன சிமி மேல திடீர் அக்கறை? வனஜா முகத்தை வெட்டியவள், எனக்கு அக்கறையும் இல்ல சக்கரையும் இல்ல. அவ என் வீட்டுக்கு மருமகளா வந்துடக்கூடாது. மத்தபடி எனக்கு ஒண்ணும் வெறுப்பு இல்ல. காந்தி சிரித்தவர், நீ போய் கேட்டாலும் என் அப்பா தரமாட்டாரு. அவரே சிமி பரணி கண்ணுல பட்டுடக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு வச்சிருக்காரு. நல்லா காமெடி பண்ற. வனஜாவுக்கும் தெரியும் சிமியை இதுவரை பரணி பார்க்காதது. ஏன், ஒரே ஊரில் இருந்து கொண்டு வனஜாவே சிமியை பார்த்ததில்லை. தன் மகள் திருமணத்தில் தான் பார்த்தார். பட்டுப்புடவை கட்டி நகை போட்டு சிற்பம் போல நின்றவளை கண்டதும் மனதில் ஒரு நப்பாசை தோன்றியது. அதே சமயம் பரணி சித்ராவை உரசிக்கொண்டு அலைவதை பார்த்ததும் மனதை மாற்றிக்கொண்டார். மகனின் நடத்தை மீது தாய்க்கே சந்தேகம் உண்டானது. அதனாலே மகன் கேட்கும் போது எல்லாம் அள்ளி அள்ளி பணம் கொடுத்தவர் இப்போது தருவதில்லை. இவர்கள் பயந்தது போலவே பரணி ஒரு செயலை செய்து வைத்திருப்பது கூடிய சீக்கிரம் போர் சிரிக்க வெளியே வரப்போகிறது. மொத்த குடும்பமும் அவமானப்பட போகிறது. ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் அழவும் முடியாமல் வெளியே செல்லவும் முடியாமல் தினம் தினம் கடவுளை வேண்டி கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள் சிமி. இந்த கண்ணீருக்கு அர்த்தம் இந்தரை காதலிக்கிறாள் என்று அர்த்தமில்லை. அவன் கோபத்தில் அவசரத்தில் செய்த செயல் சிமி மனதை ஆழமாக பாதித்தது.
அதை விட்டு அந்த நினைவுகளை விட்டு வெளியே வர முடியாமல் உருகி தவித்தவளுக்கு மான்ஸ்டரை கொன்றுவிடும் கோபம் உருவானது. அவன் மீது இருந்த கோபத்தில் வேலு அழகனிடம் கூட இன்னும் பேசவில்லை. வர்ஷாவிடம் பேசினாலும் அவனிடம் இன்னும் திருமணத்தை பற்றி சொல்லவில்லை. 3 திருமணங்களை ஒரே பத்திரிகையாக அடித்து ஊர் முழுவதும் கொடுக்கப்பட்டது. பரணி ஏமாற்றியவள் கணவனுடன் கணவன் தங்கை மகளின் மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு சென்றதால் பரணி திருமணத்தை பற்றி தெரியாமல் போனது. கணவனை விட்டுவிட்டு சென்றுவிட வேண்டிய நிலையில் இப்போது அவள் இருந்தாள். பரணி எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாள். அவள் வந்து கேட்டாள். புதிதாக ஒரு கதை சொல்லி சமாளிக்க வேண்டும் என்றவன் நினைப்பில் வந்து அமர்ந்தாள் சிமி. இதுவரைக்கும் அந்த பிள்ளைய பார்க்கவே இல்ல. சித்ரா சொன்னது மாதிரி அவ இல்லையே. பெண் பக்கம் பார்த்தாலே மொத்தமா சொல்லிடுவேன். நாளைக்கு போய் அந்த சிமிய பாக்கணும். சித்ராவை விட சிமி அழகன் படுது மனசுக்கு. அப்படி மட்டும் இருக்கட்டும், தாலிய மாத்தி கட்டிடுவோம். நமக்கு இல்லாத உரிமையா? எல்லாமே அத்தை பொண்ணுதானே என்ற நினைப்பில் வானத்தை பார்த்தபடி கனவு கண்டு கொண்டிருந்தான். திருமணத்துக்கு 2 நாட்களே உள்ளது. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் முதல் நாள் வருகிறோம் என்று விட அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடு காந்தி வீட்டில் செய்தனர். வேலுக்கு நேரில் சென்று பத்திரிகை கொடுக்க வேண்டும் என்று விடியற் காலையே செந்தில் கிளம்பி விட்டார். மதியத்துக்கு மேல் வேலு வீட்டுக்கு செல்ல வேலு வாசலிலேயே காத்திருந்தார் தன் நண்பனுக்காக. முதலில் வீட்டுக்கு வரும்போது இந்த இந்தர் இல்லையே என்று குறைப்பட்டுக் கொண்டாலும் வாயார வரவேற்றவர் உள்ளே அமர வைத்து, அழகா குடிக்க தண்ணீர் எடுத்துட்டு வா என்று குரல் கொடுத்துவிட்டு, என்னடா திடீர்னு வந்திருக்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. செந்தில் சிரித்தவர், நல்ல செய்தியே நேர்ல தானடா சொல்லணும், அதான் நேர்ல வந்துட்டேன். இவ்வளவு பெரிய வீட்டுல எப்படா தனியா இருக்க? என் பேரன் என் கூட தான் இருக்கா செந்தில். இப்ப ஷூட்டிங் போயிருக்கான். நீ என்ன நல்ல செய்தி சொல்ல போற? சீக்கிரம் சொல்லு என்று உற்சாகப்படுத்த, நம்ம சிமிக்கு கல்யாண வேலு என்றதும் வேலு முகம் சுருங்கி போனது. தன்னுடைய ஆசை கனவுகள் அனைத்தும் நிராசை ஆனதே என்ற பெருமை முகத்தில் தோன்ற பொய்யான சிரிப்பை ஒட்டி கொண்டவர், ரொம்ப சந்தோஷம் செந்திலு. என்னைக்கு கல்யாணம்? திங்கக்கிழமை காலையில வேலு. உன் பேரனை அழிச்சு கட்டாயம் வரணும். சரி செந்திலு, இரு சாப்பிட்டு போலாம். இல்ல வேலு, வீட்டுல பொம்பளை பிள்ளை தனியா இருக்கு. பேத்தி கல்யாணம் முடியட்டும், வந்து விருந்தே சாப்பிடுறேன். வர்ஷாவுக்கு மறக்காம பத்திரிக்கை வைக்க சொன்னா என் பேத்தி. அவங்க வீடு அது வேலு. வேலை எதிர் வீட்டை கை காட்டிவிட அழகன் கையில் தண்ணீருடன் வந்து நின்றான், முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு. தண்ணீரை ஒரு வாய் குடித்தவர் அழகனை அழைத்துக் கொண்டு வர்ஷா வீட்டுக்கு செல்ல தாய் மகன் இருவரும் இருந்தனர். இருவருக்கும் பத்திரிகை வைத்தவர் கட்டாயம் திருமணத்துக்கு வர வேண்டும் என்ற அழைப்புடன் விடை பெற்றார். சரஸ்வதி வேலு முகம் பார்க்க வேலு கை விரித்தார். இனி நம்ம கையில ஒண்ணும் இல்ல என்று செந்தில் கார் வெளியேற மான்ஸ்டரின் கால் உள்ளே நுழைந்தது. சாலையில் நிற்பவர்களை ஒரு பார்வை பார்த்தவன் தான் வைத்த மல்லிகை செடிகளை அவளின் பல் தடத்தை வருடியபடி ஒரு பார்வை பார்த்தான். தீபா மீது பறந்து கொண்டிருந்த பத்திரிகை கண்ணில் பட ஏனோ அவன் கால்கள் வேகமாக உள்ளே சென்றது. பத்திரிகையை பிரித்தவன் கண்களில் சிக்கிய பெயரை கண்டு வெறி கொண்ட சிங்கமாக கர்ஜித்தான். மல்லிகை வாசம் 14. இந்தருக்கு பத்திரிகையில் இருந்த பெயரை கண்டதும் ரத்தம் கொதித்தது. அதிலும் சினாமிகா அருகில் வேறொருவன் பெயர். இத்தனை நாள் மான்ஸ்டருக்குள் தூங்கிக் கொண்டிருந்த மிருகத்தை தட்டி எழுப்பியது போலாக மாளிகையை அதிரும் வண்ணம் கத்தினான். நடக்காதே, நான் இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது என்று சபதம் எடுத்துக்கொண்டவன் அவசரமாக மேலே ஓடினான். வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த வேலுவுக்கு கொஞ்சம் திகிலாக இருந்தது. ஏற்பாடு செய்த திருமணத்தை நிறுத்துவது கொடுமையானது என்று யோசித்தவர் அங்கு கிடந்த பத்திரிகையை திறந்து பார்த்தவர் உறைந்து போனார். சினாமிகாவுக்கு அருகில் மணமகன் பெயர் மயோன் என்றிருக்க, நான் படிப்பது சரிதானா என்று பயந்தவர் மீண்டும் ஒரு முறை பார்த்தார். சரியாக படித்திருந்தார். மயோன் என்றுதான் இருந்தது. தந்தை கருணாநிதி, தாய் கலாவதி என்று கலாவதி குரூப்ஸ் மகன்களின் திருமணம் என்றும் இருக்க, வயதானவரால் அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அப்படியே கீழே சரிய அழகன் ஓங்கி வந்து தாங்கி பிடித்தான். சோஃபாவில் அமர வைக்க சரஸ்வதி வர்ஷாவை அழைத்துக் கொண்டு அவசரமாக ஓடி வந்தார் கையில் பத்திரிகையுடன். இங்க வேலுவும் பத்திரிகையை கண்டு அதிர்ந்திருப்பதை கண்டவள், உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லலையா? வேலு இல்லை என்பது போல் தலையசைத்தவர் இடி விழுந்தது போல் அமர்ந்திருந்தார். எப்படி செந்திலுக்கு இந்த குடும்பம் தெரிஞ்சது? அவன் அவனுடைய கிராமத்தை விட்டு வெளியவே வந்தது கிடையாதே. இதுல கருணாநிதி மூத்த மகனுக்கும் கல்யாணம்னு போட்டிருக்கு. லியோன் செவ்வந்தி அவனுடைய பேத்தி சரஸ்வதி மகள் வழி பேத்தி. அம்மா பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. இப்போ எப்படி சிமிய காப்பாத்துறது? ஒண்ணுமே புரியலையே. தாத்தா, நீங்க சிமி தாத்தாவுக்கு கால் பண்ணி உண்மையை சொல்லுங்க. அவரே புரிஞ்சுப்பாரு, கல்யாணத்தையும் நிறுத்திடுவாரு. வர்ஷா சொன்னதும் சரியாக பட வேலு உடனே தன்னுடைய போனை தேடி எடுத்தவர் செந்திலுக்கு அழைக்க போக, நீங்க யாருக்கும் போன் பண்ணக்கூடாது, எந்த உண்மையும் சொல்லக்கூடாது என்று கட்டளையாக ஒலித்தது இந்தரின் குரல் மேலிருந்து.
கண்கள் சிவக்க வேட்டைக்கு நிற்கும் சிங்கப்போல் நிற்பவனை மீறி அழைத்தாள். இவனின் கோபத்துக்கு ஆளாக வேண்டுமே என்று அனைவரும் எச்சில் விழுங்கியபடி மேலே பார்க்க இந்தரின் பொறுமையை சோதிக்கவே அடுத்த நிகழ்வு நடந்தது. வீட்டு வாசலில் கார் சத்தமும் ஆர்ப்பாட்டமான குரலும் கேட்டது. அந்த குரல் யாருடையது என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் என்பதால் இன்று என்ன நடக்கப் போகுதோ என்ற பயத்துடனும் வருபவர்களை நினைத்து முக சுழிப்புடன் நின்று கொண்டிருக்க வர்ஷா இருவர் கையில் இருந்த பத்திரிகையும் பிடுங்கியவன் மறைத்து வைத்தான். இந்தர்ஜித், என்னோட மூத்த மகனே, ஆசை மகனே என்றபடி உள்ளே வந்தான் ஒருவன் மைதா மாவு போல. இந்தரின் பிறப்புக்கு காரணமானவன் கருணாநிதி. அவன் அருகிலேயே ஜிகுஜிகு புடவையுடன் பல்லை காட்டிக்கொண்டு உள்ளே வந்த கலாவதி அங்கு நிற்கும் சரஸ்வதியை கண்டு ஏளனமாக பார்த்தாள். சரஸ்வதி அவர்களை மதிக்க கூட இல்லை. திரும்பி நின்று கொள்ள கலாவதி கருணாநிதி அவமானமாக உணர்ந்தனர். வேலு கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவர் இருவரையும் கண்டு கொள்ளாமல் போக அனைவரையும் இலக்காரமாக பார்த்த கருணாநிதி, என்ன சரஸ்வதி, நீ இங்கேதான் இருக்கியா? மொத்தமா கும்பலதான் இருக்கீங்க போல. எனக்கு தெரியாம போச்சு. என் வீட்டு வேலைக்காரிக்கு வந்த வாழ்வப்பாருடா என்று இலக்காரமாக கூற, உண்மைதாண்டா, எங்க வீட்டு வேலைக்காரி என் அம்மா கையால கை நீட்டி காசு வாங்கிட்டு இருந்தவெல்லாம் தகுதியே இல்லாம என் நடு வீட்டுல வந்து கூச்சமே இல்லாம நிக்கிறா. இங்க எவன மயக்க வந்தா? அவ எதிர்பார்க்கிற பணக்காரன் தான் இருக்கால. அதுக்குள்ள நீ அழுத்து போயிட்டியா, இல்ல உன்கிட்ட பணம் காலி ஆயிடுச்சா என்றவன் சோஃபாவில் கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் திறந்திருந்த தன்னுடைய பட்டன்களை போட்டான் கலாவதியை புழுவை போல் பார்த்தபடி. கலாவதி இந்தரை முறைத்து பார்த்து கொண்டிருக்க கருணாநிதி கத்தினார், இந்தர், வார்த்தையை அளந்து பேசு. அவ உனக்கு அம்மா மாதிரி என்று சொல்லி முடிக்கும் முன்பே இந்தர் துப்பாக்கியிலிருந்து குண்டு கலாவதியை நோக்கி சேரி பாய்ந்தது. அனைவரும் அதிர்ந்து பார்க்க கலாவதி உயிரோடுதான் இருந்தாள். அவள் காதில் இருந்த ஜிமிக்கி அருந்து கீழே விழுந்திருந்தது. சப்த நாடிகளும் ஒடுங்கி போனது கலாவதிக்கு. அரண்டு கணவனை ஒட்டி நின்று கொண்டவள் இந்தரை நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்லை. கருணாநிதி இந்தரை அடிக்க பாய துப்பாக்கியை கருணாநிதி முகத்துக்கு நேராக நீட்டியவன், நீ எல்லாம் என் கால்ல கிடக்குற செருப்புக்கு கூட சமான. அழகா அந்த பொறுக்கிகளை வீட்டை விட்டு துரத்திட்டு வீட்டை டெட்டால் போட்டு கழுவி விடு. இந்தர், நான் உன் அப்பா, அந்த மரியாதை கொஞ்சமாவது இருக்கு அவன்கிட்ட. இப்படி இருக்கிறதாலதான் எவனும் உன்னை நெருங்க கூட மாட்டேங்கிறான். இந்தர் காதை குடைந்தபடி படியேற துவங்க, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன் இந்தர். நாளைக்கு உன் தம்பிகளுக்கு கல்யாணம், கட்டாயம் நீ வரணும். என்னுடைய வாரிசுக கல்யாணம் நடக்கிறத பார்த்து உனக்கு எரியணும். கலாவதி குரூப்ஸ் வாரிசுகள்டா அவனுங்க என்ற நெஞ்சை நிமிர்த்தி பேசியவனை சரஸ்வதி புழுவை போல பார்த்தாள். சட்டென்று திரும்பிய இந்தர், உழைச்சு சம்பாரிச்சவன் கூட உன்ன மாதிரி நெஞ்ச நிமித்திக்கிட்டு இருக்க மாட்டான். எனக்கு சொந்தமானதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. உன் மகன் நிலைமை என்னாலதான் மாறுச்சு. இப்போ அவன் உயிர் போக போகுது. நாளைக்கு ரெடியாரு என்றவன் நாளே தாவில் அறைக்குள் நுழைந்து கொள்ள இந்த வேலையாட்கள் வந்து நின்றனர். அவர்களை துரத்திவிட அழகன் சென்று டெட்டால் பக்கெட் எடுத்து வந்து நிற்க வர்ஷா கொலுக்கென்று சிரித்து விட்டான். இருவரும் அவமான உணர, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்தாத ஜென்மங்கள். என் பசங்க கல்யாணம் முடிஞ்சதும் உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் என்றவன் கலாவதியை இழுத்துக்கொண்டு வீட்டை விட்டு சென்றான். கலாவதி அங்கு உரிமையாக நிற்கும் சரஸ்வதியை உரைத்தபடி வெளியே வந்தவள் காருக்குள் அமர்ந்தபடி கத்த துவங்கினாள். அந்த சரஸ்வதி என்னை விட எந்த விதத்துல உயர்ந்துட்டா கருணா? கலா, அமைதியாரு. உனக்கே தெரியும் சரஸ்வதி நல்லவ. அதனாலதான் இந்தர் அவளை கூட வச்சிருக்கான். என்ன டென்ஷன் பண்ணாம இருந்தா உனக்கு நல்லது என்றதும் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். கருணாநிதிக்கு இந்தரின் வார்த்தைகள் ஒரு பக்கம் பயத்தை கொடுத்தது. அவனுக்கு சொந்தம்னு எதையோ சொன்னா, எதுன்னு தெரியலையே. இவனை கொல்லவும் முடியல. எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் பீனிக்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப வரான். சீக்கிரம் அவனை கொல்லணும். யார் உதவியும் இல்லாம தனியா அவனே உருவாக்கிய சாம்ராஜ்யம் எல்லாமே அப்பதான் என் கைக்கு வரும். இதுக்கு மூணு உக்காந்தே வெட்டி செலவு பண்ணி பாதி சொத்தை கரைச்சிடுச்சுங்க. இந்தர், உனக்கும் அம்மா நிலைமைய கொஞ்சம் கொஞ்சமா நான் உருவாக்குவேன். எத்தனை நாளைக்கு நீ தப்பிக்க முடியும்? சீக்கிரம் உன்னையும் உன்னை சுத்தி உள்ளவங்களையும் அழிப்பண்டா என்று நினைத்தவர் நாளை திருமணம் எந்த குறையும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார். கலா, அந்த பத்மினிக்கு கால் பண்ணு. எதுக்கு கருணா? சொன்னா சென்ன செய்தி முட்டாள். சீக்கிரம் பத்மினி கால் பண்ணு. கலா பத்மினி எண்ணிற்கு அழைக்க கலாவதி எண்ணை கண்டதும் போனை எடுத்துக்கொண்டு தனியாக ஓடினாள் பத்மினி. சொல்லுங்க சம்பந்தி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? பத்மினி, மயோன் பத்தி உன் அப்பா அம்மாவுக்கு தெரியாதானே? தெரியாது சம்பந்தி. அவங்கள பொறுத்த வரைக்கும் லியோன் தான் மாப்பிள்ள. அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராம எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். இனியும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? பத்மினி அமைதியாக இருக்க, உன்கிட்டதான் கேட்டேன், தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? நாளைக்கு கட்டாயம் கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாணம் மட்டும் நடக்கல, மொத்த குடும்பத்தையும் கொன்னுடுவேன். எனக்கு என் மகன் சந்தோஷம் தான் முக்கியம்
என்று நேரடியாக மிரட்ட பத்மினிக்கு பயம் தொற்றிக் கொண்டது. முதலை வாயில் சிக்கியது போல் உணர்ந்தாள். கட்டாயம் கல்யாணம் நடக்கும். கிழவங்கிழவிய கொன்னாவது கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். எனக்கு என் பொண்ணு சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்காக கொலை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். நீங்க உங்க மகனை வெளியே காமிக்காம இருந்தா போதும். அவனை நேரா மனமேடையில தான் எல்லாரும் பாக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லார் கண்ணிலையும் அவனை காட்டி நீங்க கெடுக்காம இருந்தா போதும் என்று தன் பங்குக்கு மிரட்ட, சரி பத்மினி, நாங்க நாளைக்கு வந்துருவோம், எல்லாம் தயார் பண்ணு என்றாள் வஞ்சத்துடன். மான்ஸ்டர் என்ற ஒருவன் இருப்பதை இவர்கள் மறந்து விட்டனர் போல. அவன் எச்சரிக்கை கொடுத்தும் துணிந்து திருமணத்தில் இறங்கும் கருணாநிதி நாளை அவன் மகனை இழக்கப் போவது உறுதி. யாராலையும் தடுக்க முடியாது அந்த மான்ஸ்டரை. அதிகாலை வேளையில் அரசு பதட்டமும் கோபமுமாக இந்தர் வீட்டு வாசலில் நின்றிருந்தான். தன்னால் முடிந்தவரை அனைத்து உண்மைகளையும் கண்டுபிடித்தவன் நிலைமை கைமீறி போவதை உணர்ந்து நேரடியாக மான்ஸ்டரை தேடி வந்தான் உதவி கேட்டு. அவனோ தூங்காமல் கட்டிலில் மல்லாக படுத்துக்கொண்டு சிமி தாவணியை இறுக்கமாக பிடித்தபடி படுத்திருந்தவன் மனம் கொதிக்கும் எரிமலையாக கொதித்துக் கொண்டிருந்தது. உன்னை யாரு என்னை விட்டு போக சொன்னது? நீ போனா நான் விட்டுடணுமா? எனக்கு சொந்தமானது என்னைக்கு என்கிட்டதான் இருக்கணும். மல்லிகை வாசம் 15. காந்தி தன் மாப்பிள்ளை சொன்னதை கேட்டு துடிதுடித்து போனார். இவ்வளவு மோசமான குடும்பத்துல சிமிய கல்யாணம் பண்ணி கொடுக்க இந்த பத்மினிக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? பத்மினி சுயநலவாதின்னு மட்டும்தான் நினைச்சேன். இவ்வளவு கொடூரமா இருக்கா? அவளை ஏதாவது பண்ணணும் மனஜா. கணவன் கோபத்தை உணர்ந்தவள், யோ அமைதியாரு. அந்த பத்மினி ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் எல்லாம் பண்ணிருக்கா. அவகிட்ட போய் சண்டை போடுறதை விட உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சிமிய காப்பாத்துற வழிய பாரு. இதுல அவங்க மகளை வேற நம்ம பிள்ளைக்கு கட்ட போறோம். எல்லாத்தையும் நிறுத்தணும். நீ போ, நான் அந்த பத்மினி வீட்டுக்கு போறேன் என்றவளின் வார்த்தை உண்மையாகப்பட்டது. சீக்கிரம் சிமியை காப்பாற்றணும் என்ற நினைப்பில் சிறப்பை மாட்டிக்கொண்டு பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல மொத்த வீடே அலங்கோலமாக கிடந்தது. வீட்டின் நிலையை கண்டவர் உள்ளம் பதற சிமி அம்மா அப்பா என்று குரல் கொடுக்க தொடங்க வீட்டுக்குள் யாரும் இருப்பதற்கான அடையாளமே இல்லை. வீடு முழுக்க தேடியவர் இது கண்டிப்பாக பத்மினி வேலையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் வண்டியை பத்மினி வீட்டை நோக்கி விட்டார். வீட்டு வாசலில் நிறுத்தியவர் பொழுது நன்றாக விடிந்து விட்டதை உணர்ந்து, பத்மினி என்ற கூவலுடன் உள்ளே நுழைய சித்ரா, செவந்தி, பத்மினி மூவரும் சாவகாசமாக டீ குடித்துக் கொண்டிருந்தனர். அதை பார்க்க பார்க்க வயிறு பற்றிக் கொண்டு எரிந்தது காந்திக்கு. காந்தியை கண்டவள், வானா என்று ஒன்றுமே தெரியாதது போல் அழிக்க பத்மினி பெண்முதுகில் எட்டி உதைத்தார். எதுக்கு பத்மினி இப்படி வெறி பிடிச்சு அலையிற? அந்த சின்ன பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? எதுக்கு அது வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ண பாக்குற? யாரு வம்புக்கு வராம ஒதுக்கி தானே இருக்கா சிமி? யாரு வம்புக்கு வரல. அவ ஆத்தா இருந்த வரைக்கும் அந்த கிழமை கிழவிக்கு எப்பவும் அவ அம்மா தான் வசதி. இப்போ அவ மகளை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன் நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் தெருவிலையா கிடக்கு? இதுங்களும் அதுங்களுக்கு பேத்தி தானே. ஒரு நாளாவது அப்படி நினைச்சு பேசியிருப்பாங்களா? எப்ப என் மகள்களை பார்த்தாலும் ஏதோ விஷத்தை பாக்குற மாதிரி வெறுப்ப கொட்ட வேண்டியது. அதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு கொத்தா சிக்கிட்டாங்க. ஓ மகள் கிட்ட சிரிச்சு பேசணும்னா அதுக்கு நீங்க இதுங்களை ஒழுங்கா வளர்த்திருக்கணும். ஒரு வார்த்தை கூட நல்லது சொல்லி கொடுக்காம வளர்த்து முழுசா வெஸ்டடியோ வளர்த்து வச்சுட்டு அப்பா அம்மா குறை சொல்லுவியா? உன்கிட்ட என்ன பேச்சு? எங்க உன் புருஷன்? அவங்கிட்ட பேசிக்கிறேன். ஓ அப்படியா? அந்த ரூம்ல தான் இருக்காரு, போய் பேசு என்று கை தட்டியபடி சொன்னவள் கலைத்த முடியை இழுத்து கொண்டை போட எதையும் யோசிக்காமல் சட்டென்று பத்மினி கூறிய அறைக்குள் நுழைந்தவர் அதிர்ந்து போனார். அதற்குள் செவந்தி வெளியே இருந்து கதவை பூட்டிவிட, கதவை தர செவந்தி, நான் வெளியே வந்த உங்க எல்லாரையும் கழுத்து அறுத்து கொண்டு போடுருவேன் என்று வெறியோடு கத்தியவரை கண்டு ஏளனமாக சிரித்தவள், நீங்க ஒண்ணு கழட்ட முடியாது மாமா, நாங்க எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி தான் பண்ணோம். கட்டாயம் அந்த கல்யாணம் நடந்தே தீரும், யாராலையும் தடுக்க முடியாது என்று சிரித்தவள் சாவியை விரலில் வைத்து சுழற்றியபடி ஓடியவளை வெறுப்பாக பார்த்தார். பத்மினி, கட்டாயம் அந்த கல்யாணம் நடக்காது. எங்க சிமியை காப்பாத்த யாராவது வருவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம் பத்மினி, இந்த கல்யாணத்தோட உன் குடும்பமே சதைய போகுது. கட்டாயம் ஒரு 2 மகள்களோட வாழ மாட்டாளுங்க. ஊருக்குள்ள அசிங்கப்பட்டு எல்லாரும் ஒதுக்கி வைக்க போறாங்க. பத்மினி காந்தி வார்த்தைகளை மதிக்காமல், என்ன ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தகுதி இருக்கு? என் பொண்ணுங்க கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் என்றவள் முந்தானையை சொருகியபடி அகம்பாவத்துடன் செல்ல திருமண வேலைகள் யாருக்காகவும் நிற்காமல் நடந்தது. காந்தி தன் மனைவி வாயில் ஒட்டியிருந்த பிளாஸ்டரியை எடுத்தவர் தன் தகப்பன் தலையில் இருந்து வழிந்து காய்ந்து போயிருந்த ரத்தத்தை துடைத்து விட்டார். என்னமாச்சு? காலையில மாப்பிள்ள வீட்டுக்கு ஓடி வந்தார் காந்தி. சிமிக்கு பாத்திருக்க மாப்பிள்ள நல்லவன் கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன். அந்த குடும்பமும் நல்ல குடும்பம் கிடையாது. எல்லாத்தையும் தெளிவா சொல்ல நேரம் இல்லாமமா, சீக்கிரம் சிமியை அழைச்சிட்டு வாங்க. அவளை காந்தி மாப்பிள்ள வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அங்க போயிட்டா பத்மினியால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள பத்மினி நிறைய புது ஆளுங்களோட வீட்டுக்குள்ள வந்து புருஷன் கூட பாக்காம ஆளுங்களை விட்டு அடிக்க விட்டுட்டா. நிறைய பேர் இருந்ததால எங்களால தடுக்க முடியல. உங்க அப்பா மாப்பிள்ளைய காப்பாத்த ஓடும் போது அவர் தலையிலையும் அடிச்சிட்டாங்க.
எங்க எல்லாரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு சிமிய மிரட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. மாப்பிள, பத்மினி அவ பொண்ணுங்களும் இவ்வளவு மோசமானவங்கன்னு தெரியாம போச்சு. தாய் தகப்ப இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? என் பேத்தி வாழ்க்கையை காப்பாத்த முடியலையே என்றவர் தலையில் அடித்துக் கொண்டாள். காந்திக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தன் மாப்பிள்ளை கூறியது நினைவுற, அம்மா, கண்டிப்பா சிமி வாழ்க்கை கெட்டு போகாது. கட்டாயம் அவளை காப்பாத்த யாராவது வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம சிமி நல்ல மனசுக்கு அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் என்றார் உறுதியாக. வனஜாவுக்கு உள்ளுக்குள் பீதியாக இருந்தது. இந்த பத்மினி இவ்வளவு மோசமானவள் என்பது தெரியாமல் அவளுடன் இத்தனை வருடம் உறவு கொண்டாடி அவள் மகளை என் மகனுக்கு பேசி முடித்து விட்டேனே. அந்த பைத்தியக்காரன் எது எங்க நடந்தா என்ன, யார் செத்தா என்ன, நமக்கு பொண்ணு கிடைச்சா போதும்னு இருக்கானே. இவரை நம்பி இத்தனை வருஷம் மாமனார் மாமியார பகைச்சுக்கிட்டு முட்டாள்தனமா இருந்துட்டோமே. அதை நினைத்து வருந்தியவர் அங்கு சுயநினைவு இல்லாமல் மயங்கி கிடக்கும் பத்மினி கனவைதான் பாவமாக பார்த்தாள். கட்டின புருஷனுக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு இவளுங்களாட நம்ம நிலை எவ்வளவு மோசமா இருக்கும். நல்ல வேலை என் பொண்ண நல்லபடியா கட்டி கொடுத்துட்டேன். இல்லனா சிவி மாதிரி என் பொண்ணு இந்த பேங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. காந்தி கடுப்பானவர், வடஜா, மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சு வாய் விட்டு பேசிட்டு இருக்கு. அமைதியாரு. இத்தனை நாள் கொஞ்சம் போது தெரியல, இன்னைக்குதான் தெரியுதா? ஆமாங்க, இன்னைக்குதான் உங்க தங்கச்சியோட சுயரூபமே தெரியுது. இத்தனை நாள் நீங்க சொல்லும் போது நான் நம்பவே இல்லை என்றாள் பயத்தில் எச்சில் விழுங்கியபடி. கருணாநிதி குடும்பத்துடன் வந்தவர் காந்தி வீட்டில் தங்க வைக்காமல் செந்தில் வீட்டில் தங்க வைத்தாள் பத்மினி. அந்த வீட்டில் யாரும் இல்லாததால் வீட்டை சுத்தம் செய்து தங்க வைத்தவள் ஒரு மார்க்கமாக இருக்கும் கலாவதியை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவளுக்கு அந்த குடும்பத்தை சுத்தமாக பிடிக்கவில்லை. மகள் பிள்ளையை வாங்கி வந்த பிறகு என்ன செய்ய முடியும்? அதனால் கலாவை தவிர்த்து கருணாவிடம், நீங்க இந்த வீட்டுல தயாராயிடுங்க சம்பந்தி. லியோனை மட்டும் வெளியே விடுங்க. உங்க 2வது பிள்ளை தாலி கட்டுற நேரத்துக்கு மட்டும்தான் வெளியே வரணும். இங்க இருக்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. எல்லாரையும் அடைச்சு வச்சிருக்கேன். சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும். சீக்கிரம் தயாராயிவாங்க. முதல் கல்யாணம் சித்ராவுக்கும் பரணிக்கும், 2வது கல்யாணம் உங்க மகன் லியோனுக்கும் செமந்திக்கும், கடைசியாதான் மயோனுக்கும் சிமிக்கும் தான் கல்யாணம். தயாராயிருங்க என்றவள் ஓரமாக அமர்ந்திருந்த மயோனை பார்க்க முடியாமல் பார்த்துவிட்டு போக கருணா பத்மினியை முறைத்தவர், மயோன், நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும் என்றார் மகனுக்கு நம்பிக்கை தரும் வண்ணம். கலா வீட்டை சுற்றி பார்த்தவர், இந்த வீடு அழகா இருக்கு கருணா. கல்யாணம் முடிஞ்சதும் இந்த வீட்டை எழுதி வாங்கிட்டு அந்த கிழடுகளை துரத்தி விட்டுறணும். உன் புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டியா? இருக்கிற வீட்டையே ஒழுங்கா வச்சு வாழ துப்புள்ள, இதுல இந்த வீட்டை புடுங்கணுமா? போயேன், அந்த கிழமை சும்மா இருந்தா என் கூட பண்ண மாதிரி பண்ணி எழுதி வாங்கிட்டு பாயேன் என்றதும் வாயை கப்சிப் மூடிக்கொண்டவள், என்னதான் வசியம் பண்ணாலும் அப்பப்ப இப்படி மாறிடுறான். அரசு குடும்பத்திலிருந்து அனைவரும் விஷயம் அறிந்து ஓடிவர அதே போல் மொத்த ஊரும் வந்து நின்றது திருமணத்தை நிறுத்த. முதல் ஜோடியாக பரணி சித்ரா மேடையில் அமர்ந்திருக்க ஐயர் பயந்தபடியே வழிந்த வியர்வையை துரைத்துக் கொண்டு பயத்தில் தப்பு தப்பாக மந்திரம் கூறிக்கொண்டிருக்க பரணி கடுப்பானவன், யோ ஐயரே, இன்னும் எவ்வளவு நேரம் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்ப? சீக்கிரம் தாலி எடு. தாய் தந்தையை கடத்தி வைத்துள்ளனர். அதை பற்றி கவலைப்படாமல் தாலி கட்ட அலையும் பரணியை மொத்த கூட்டமும் கேவலமாக பார்த்தது. நர்மதா அண்ணன் என்று பார்க்காமல் மேடையை பார்த்து எச்சில் துப்பியவள் அப்பா அம்மாவை தேடி அழுது கொண்டிருந்தாள். பத்மினி, நீ தப்பு பண்ற. உன் பொண்ணுங்க கல்யாணத்தை பண்ண உனக்கு உரிமை இருக்கு. சிமி கல்யாணத்தை நடத்த உனக்கு உரிமை இல்ல. அதுக்கு நாங்களும் உன் ஊர்க்காரங்களும் ஒத்துக்க மாட்டோம் என்று நர்மதா மாமனார் சத்தம் போட திபு திபுவென கையில் துப்பாக்கியுடன் மொத்த கூட்டத்தையும் சுற்றி வளைத்தனர் கருணாநிதி ஆட்கள். மல்லிகை வாசம் 16. தங்களை சுற்றி துப்பாக்கியுடன் இருக்கும் ஆட்களை கண்டு மக்கள் மிரண்டு போனார்கள். இந்த ஊருக்கு இதெல்லாம் புதிது. எப்போதும் அமைதியாக விவசாயம் பார்த்து கொண்டு சந்தோஷமாக வாழும் மக்கள் துப்பாக்கியை கண்டால் பயப்படாமல் எப்படி இருப்பார்கள்? அனைவரும் அரண்டு போக மேடையில் ஏறிய கருணா வானத்தை பார்த்து சுட்டவர், யாராவது இங்க சத்தம் போட்டா வாயிலேயே சுட்டுடுவேன். எனக்கு என் மகன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அது வரைக்கும் யாரும் அசையக்கூடாது, புரியுதா? மூச்சு விடு சத்த கூட சத்தமா கேட்க கூடாது. யாராவது என் வார்த்தையை மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க உயிர் இந்த துப்பாக்கி இரையாகும் என்றதும் அனைவரும் பயந்தனர். நர்மதா தன் மாமனாரை பார்த்தவள், மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள். அவராலும் எதுவும் செய்ய முடியாத நிலை. பரணி எதையும் கண்டு கொள்ளாமல் சித்ரா கழுத்தில் தாலி கட்டி முடிக்க அவர்கள் இருவரையும் எழுப்பியவர், லியோன் வா, எங்க செவந்தி என்று கேட்க செவந்தி வேக வேகமாக ஓடி வந்து மேடையில் அமர்ந்து கொண்டாள். லியோன் செவந்தி அருகில் அமர்ந்தவன் ஐயரை பார்க்க வழிந்த வியர்வையை துடைத்தவர், உங்களுக்கெல்லாம் எதுக்குடா மந்திரம் என்பது போல் தட்டில் இருந்த தாலியை லியோன் முன்பு எடுத்து வைத்தவர், கட்டுடா அம்பி என்றார். லியோன் பட்டென்று தாலியை செவந்தி கழுத்தில் கட்டியவன், எழுந்து செவந்தி என்று அவளை அழைத்துக் கொண்டு கீழ் இறங்கினான். கலா, நீ போய் மயோன் அழைச்சிட்டு வா என்று கருணா குரல் கொடுக்க கலாவதி சென்று தன் 2வது மகனை மாப்பிள்ளை குளத்தில் அழைத்து வந்தாள். ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் மாப்பிள்ளையை கண்டு.
யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் கீழே குனிந்தபடி வந்தவனை தகப்பனை பார்த்தான். அவரோ, வாடா மேல, யாரு என்ன சொன்னாலும் கண்டுக்காத, இன்னைக்கு அழகான பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் என்றார் சத்தமாக. மாயோன் முகம் ஒரு பக்கம் முழுவதும் தேய்ந்து ஒரு பக்கம் கண்ணம் தெரியாமல் ஒரு கை முழுவதும் கருகி வந்து நின்றவனை பார்த்து அனைவரும் முகம் சுளிக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம். பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. இதில் தலைவேற நிற்காமல் ஆடிக்கொண்டிருந்தது, நரம்பு தளர்ச்சி போல. கலா மகனை மேடையில் அமர வைத்து மாலையை எடுத்து போட்டுவிட, பத்மினி பொண்ணை அழைச்சிட்டு வா என்ற குரல் கொடுத்தார் கருணா. பத்மினி சிமியை இழுத்து வர மனக்கோலத்தில் அழுது அழுது முகம் வீங்கி கண்கள் சிவந்து வந்தாலும் ஆர்ப்பாட்டமில்லாத அழகில் பார்ப்பவரை கவரும் வண்ணம் வந்தவளை விழிகளில் ஆச்சரியத்துடன் பார்த்தான் மயூன். அவன் மட்டுமா? பரணி கண்கள் விரிய பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மனம் குறுக்கி புத்தியில் சிந்தித்தது. இப்ப எதுவும் செய்ய முடியாது, செஞ்சா கருணாநிதி கையில் இருக்க துப்பாக்கிக்கு இரையாகணும் என்று அமைதியாக நிற்க, லியோன் தம்பியாக இருந்தாலும் அந்த தேஞ்சு போனவனுக்கு இவ்வளவு அழகான பொண்டாட்டியா என்றான். இருக்கட்டும், தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு தானே வரணும், பாத்துக்கலாம் என்று அசிங்கமாக யோசிக்க, சிமி யாரையும் நிமிர்ந்து பார்க்கும் நிலையில் இல்லை. தன் அருகில் மாப்பிள்ளை குளத்தில் அமர்ந்திருந்த கரைக்கட்டையை ஓர விழியால் கூட பார்க்காதவள் மனம் முழுவதும் தன் தாத்தா பாட்டி மீதே இருந்தது. கலாவதி வாயெல்லாம் பல்லாக சிமிக்கு மாலை போட்டாள், தன் மகனுக்கு இப்படி ஒரு மனைவியா என்று. வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அனைவரும் அழுது விட்டனர். அதிலும் ஒரு பெண்ணாக நர்மதா துடித்தாள் சிமியின் நிலையை கண்டு. அவளின் கண்ணீர் வேறு நிற்காமல் வழிய எதையும் கண்டுகொள்ளாத கருணா, ஐயரே மந்திரத்தை வளராம சொல்லு, எல்லாம் என் நேரம் என்று எண்ணிய ஐயர் சிமியை பாவமாக பார்த்தபடி மந்திரத்தை கூற துவங்கினார். ஐயர் தாலி எடுத்து நீட்ட, நான் தான் எடுத்து கொடுப்பேன் என வந்து நின்றாள் பத்மினி. சிமி வாழ்க்கை நாசமாக போவதில் அப்படி ஒரு ஆனந்தம் அவளுக்கு. அதை தன் கையால் செய்ய வேண்டும் என்று ஓடி வந்தவள் தாலியை எடுத்து நீட்ட, அனைவரும் கடவுளே என்று வேண்டியபடி கண்மூடி கொண்டனர். அந்த கொடுமையை பார்க்க முடியாமல் மூடியவர்களின் காதுகளுக்கு ஐயோ என்ற பத்மினி அலறல் சங்கீதமாக கேட்க, விழிதிருந்தவர்கள் அதிர்ந்து போனார்கள். எங்கிருந்தோ பறந்து வந்த கத்தி பத்மினியின் ஒரு கையை துண்டாக வெட்டி இருந்தது. எதிரே நின்றிருந்த கலா கழுத்தையும் கத்தியின் கூர்மை உரசி விட்டு செல்ல, அவள் கழுத்திலிருந்து வழிந்த ரத்தம் சிமி கையில் விழுந்தது. பத்மினி கை வெட்டுப்பட்டு ரத்தம் முழுவதும் மாயோன் சிமி மீது தெரிக்க, ரத்தத்தை கண்டதும் அழுகையை நிறுத்தி வெறித்த பார்வையுடன் தன் மீது இருந்த ரத்தத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அனைவரும் திரும்பி பார்க்க, காரில் ஸ்டைலாக சாய்ந்து கொண்டு நின்றிருந்தான் இந்தர். இந்தரை கண்டதும் மாயோனுக்கு உயிர் போவது போல் இருந்தது. அவ்வளவு பயம் அவன் கண்களில். லியோன் அப்படியே மேடைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான், எட்டி கூட பார்க்கவில்லை. சித்ரா, செவ்வந்தி, பரணி மூவரும் இந்தரை ஆச்சரியமாக பார்த்தனர். எவ்வளவு பெரிய மாடல் இவன் பின்னால சுத்தாத ஆளே இல்ல, இவ எதுக்காக இங்க வரணும் என்ற யோசனையோடு பார்க்க காருக்குள் இருந்து இறங்கினான் அரசு. கணவனை கண்ட பிறகே உயிர் வந்தது நர்மதாவுக்கு. சுற்றம் மறந்து ஓடி சென்று அணைத்துக் கொண்டவள், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது எனக்கு. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரையும் அடைச்சு வச்சிருக்காங்க, செமியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றாங்க என்றவளின் கண்ணீரை துரைத்து விட்டவள், அழாத நர்மதா, இனி எல்லாத்தையும் ஒரு பார்த்துப்பார் என்றான் நம்பிக்கையாக. கருணா கோபத்தில் இந்தர்ஜித் என்று கத்த, உதட்டை சுழித்தவன் காரில் இருந்து கீழே குதித்தான் சிங்கத்தின் வேட்டையாடும் குணத்துடன். இந்தர்ஜித், எங்க வழியில நீ குறுக்க வராத, அப்புறம் பின்விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும், ஒதுங்கி போடு என்று எச்சரித்தவரை கண்டு கொள்ளாமல் முன்னேறி நடந்து வந்தவன் மாயோனை கொலை வெறியுடன் உரைத்தான். மாயோன், நீ தாலி கட்டுறா, அவனால உன்னை எதுவும் பண்ண முடியாது, கட்டு என்று கருணா சத்தமிட, மாயோன் கைகள் நடுங்க தாலியை தூக்கி பிடித்தவன் உடலில் பாரபட்சமே இல்லாமல் சரசரவென இறங்கியது இந்தர் துப்பாக்கியில் இருந்து வந்த 6 குண்டுகள். மொத்த மக்களும் அதிர்ச்சியில் ஆளுக்கொரு முளையாக ஓடி ஒளிந்து கொள்ள, கருணா நடந்த நிகழ்வை நிஜம் என்று நம்ப முடியாமல் நின்றிருந்தார். கலா தன் காலில் சரிந்து கிடக்கும் 2வது மகனை கண்டு கதறி அழுதாள். மாயோன், அம்மாவை பாடுறா, எழுந்துடுடா. கலாவதி கதறலில் தான் நடந்தது உண்மை என்றே கருணாநிதிக்கு புரிந்தது. ஓடி மகனை அசைத்து பார்த்தவர், மாயோன் எழுந்துடா, அப்பா பாரு, எழுந்துரு என்ற பிணத்தை பிடித்து ஒழுக்கினான். பிணம் எழுந்து பேசவா போகிறது? அவன் இறந்து 2 நிமிடம் ஆகிறது. மாயோன் என்று கத்தியபடி மேலே ஓடி வந்த லியோன் தம்பியின் நிலை கண்டு அழுதவள், இவளுக்காகத்தான் என் தம்பியை கொன்ற, இருடா, இவள உன்னுடைய கண்ணும் நடிகை துடிதுடிக்க கொள்ற என்றவன் திரும்பி பார்க்க சிமி அங்கு இல்லை. அதிர்ச்சியாக நிமிர்ந்து பார்க்க சிமி பத்திரமாக இந்தர் கைகளில் கிடந்தாள். தன்னை சுற்றி நடந்த நிகழ்வில் இருந்து இந்தர் தூக்கியதும் சுய நினைவுக்கு வந்தவள், தாத்தா, பாட்டிய கடத்தி வச்சிருக்காங்க, காப்பாத்துங்க என்றாள் விசம்பலுடன். கார் மீது சிமியை அமர வைத்தவன் வர்ஷாவை பார்த்து, வேடிக்கை பார்க்கத்தான் எது மதியா, போய் இவ தாத்தா பாட்டியை காப்பாத்தி அழிச்சிட்டு வா என்றதும் கொஞ்சம் பயந்தவன் கையோடு அரசுவை இழுத்துக் கொண்டு சென்றான்.
மகன் இறந்ததை தாங்க முடியாத கருணா தன்னுடைய ஆட்களை பார்த்து, அவனை சுட்டு தள்ளுங்கடா என்று சத்தமிட மான்ஸ்டரிடம் சிக்கிக் கொண்ட சாக யாருக்கும் விருப்பமில்லை. அதனால் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு தெரித்து ஓட தன் தந்தை கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கி இந்தரை சுட துவங்கினான் லியோ. இந்தர் லாவகமாக தப்பித்தவன் லியோனை நோக்கி குறிவைக்க பயந்த கருணா, இது என் மகன் எதுவும் பண்ணிடாத, பண்ணக்கூடாது என்று லியோனுக்கு முன்னால் வந்து நின்றார். சட்டென்று துப்பாக்கியை கீழே இறக்கியவன், நான் தான் முன்னாடியே சொன்னேன், என் வழியில குறுக்க வந்தா நான் சும்மாவே விட மாட்டேன்னு. அப்பனும் மகன்களும் என் பேச்ச கேட்காம ஆடுனா இப்படித்தான் ஆகும். நேத்து நீ வீட்டுக்கு வரும்போது சொன்னதானே உன் மக சாக போறான். அவனை கறிக்கட்டையா மாத்தின அப்புறம் எதுக்கடா அவனுக்கு கல்யாணம்? இனி அவனுக்கு கல்யாணம் பண்ணனா என்ன, பண்ணலனா என்ன? எங்கேயாவது உன் செட்டப் மாதிரி இல்ல நிக்கிறாளுங்களே, அவளுங்க மாதிரி கிடைச்சா கொண்டு வர வேண்டியதானே என்றவன் தளர்ந்த நடையோடு வரும் வயதானவர்களைக் கண்டு அவர்கள்தான் சிவையின் தாத்தா பாட்டி என்று உணர்ந்து கொண்டான். இருவரும் தன் பேத்தி நன்றாக இருப்பதைக் கண்டு ஓடி வந்தவர்கள் பேத்தியை அழைத்துக் கொண்டு அழறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, உங்க பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் என்று தகவலாக கூறியவனை அனைவரும் பேவென பார்க்க யாரையும் கண்டுகொள்ளாதவன் காரில் இருந்த புடவையை எடுத்து சிமி கையில் திணித்தவன், இந்த கர்மத்தை அவுத்து போட்டுட்டு இதை கட்டிட்டு வா என்றான். சரஸ்வதி சந்தோஷமாக சிமியை அழைத்துக் கொண்டு வீட்டுக்குள் செல்ல இந்தர் சிமிக்காக காத்திருந்தார்.